Good morning friends, this is Balaji from Chennai. One day one share savings and investment channel மூலமாக ஒரு நாளைக்கு ஒரு ஷேர் எடுத்து அனலைஸ் பண்ணி அதனோட டீட்டெயில்ஸ்லாம் போட்டுட்ருக்கேன். சண்டேஸில் மட்டும் என்ன பண்ணுறேன்னாக்கா இந்த புதுசாக வரவாளுக்கோசரம் பிகினர்ஸ்க்கோசரம் பேசிக்ஸ் அபவுட் ஷேர் மார்க்கெட், அதாவது அவேர்னஸ் ஆன் ஷேர் மார்க்கெட் அப்படின்ற தலைப்பில் என்னுடைய ட்ரைனிங் செஷனில் நான் என்ன எடுக்கிறேன்னா சேம் பவர் பாயிண்ட்டை ஃப்ரீயாக இதில் என்ன பண்ணுறேன்னா எல்லாருக்கும் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஒரு சண்டேவும் ஒரு 3-4 ஸ்லைட்ஸ் வச்சு பண்ணோம். கொஞ்சம் 15 to 20 மினிட்ஸ் இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். அண்டு ரொம்ப வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏதாவது நோட்ஸ் எடுக்கனாலும் நீங்கள் எடுத்து போட்டு பார்த்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாமல் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நான் வந்து என்னுடைய 40 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய சுச்சுவேஷன்ஸ் பார்த்துருக்கேன் ஷேர் மார்க்கெட்டில். பொலிட்டிக்கல் சேஞ்சஸ்ஸு, எக்கனாமிக்கல் சேஞ்சஸ்ஸு, வேர்ல்டு என்விரான்மெண்ட்டு, தென் ஆர்பிஐ அனௌன்ஸ்மெண்ட்ஸு அண்ட் கார்ப்பரேட் ரிசல்ட்ஸு இதெல்லாம் பார்த்துட்டு ஃபைனலி இதெல்லாம் ஒரு வேல்யூபிள் பாயிண்ட்ஸை மட்டும் தான் நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன் நான். ஏன்னா என்னுடைய அப்ஜெக்டிவ் வந்து என்னென்னா எல்லோரும் வந்து லாஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டு நியூஸே என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாருமே 100 பேர் ஷேர் மார்க்கெட்டில் இருக்காருனாக்கா அதில் 90 பேர் லாஸ் தான் பண்ணிகிட்ருக்கான்றா. நீங்கள் வந்து அந்த 90 பேரில் இருக்கக்கூடாது, அந்த மீதி 10 பேர் ப்ராஃபிட் பண்ணுறா இல்லையா அந்த லிஸ்ட்டில் வரணுன்றது தான் என்னுடைய ஆசை. அந்த ஸ்லோவாக அந்த 90 பேர் லாஸ் பண்ணுறவளை குறைச்சி 80-70ன்னு ஆக்கிட்டு போகணும். ஸோ அதுக்கு உண்டான டிப்ஸ் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க, டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இன்றைக்கி செஷன் போகலாம். ஏற்கனவே 3 செஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோடய வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா இந்த 3 பார்க்கலாம். காமன் மித்ஸு, பேசிக் டேர்ம்ஸ் யூஸ்ட் இன் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் B.Sc NSC பற்றி பேசிக் டீட்டெயில்ஸு. மித்துனா மாயை, அதாவது நம்மளுக்கு சில மாயைகள்லாம் இருக்கும் இது அப்படின்ட்டு அதெல்லாம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் டீட்டெயிலாக போய் பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா how to use the opportunities available to earn a reasonable money using safety techniques என்ற தலைப்பில் ஃபஸ்ட்டு பார்ட்டு மட்டும் இன்றைக்கி கொடுக்க போகிறேன். செகண்ட் பார்ட்டு நான் நெக்ஸ்ட் இதில் கொடுக்குறேன், நெக்ஸ்ட் வீக் சண்டேயில் கொடுக்குறேன். அது இல்லாமல் இதெல்லாமல் நான் கவர் பண்ண போகிறேன் வர கம்மிங் வீக்ஸில் ஒரு வாரமாக ஒன்று. இப்போது இது நெக்ஸ்ட்டு போகலாம். நம்ம பயம் தயக்கம் உள்ளவனை தோல்வி தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்றாங்க. என்னன்னா நம்மளுக்கு வந்து ஃபியர் இருக்குது, அதே நேரத்தில் வந்து ஒரு ஷைனஸ் இருக்குது. இது ரெண்டும் வந்து ஒரு கொடிய வியாதி, நம்ம மனுஷனை வந்து அப்படியே உரிச்சிரும். எதுக்கு பயப்படணும்? நம்ம ஏதாவது தப்பு பண்ணால் பயப்படணும். எதுக்கு ஷை பண்ணணும்? தேவையே இல்லை. பி போல்ட். ஓகே, எக்ஸ்டெம்போவாக இருக்காமல் இது பேசி நீங்கள் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு எல்லாமே தைரியமாக எல்லாமே இருக்கும். பி பிரேவ். ஓகே, ஸோ பயம் இருக்கக்கூடாது, தயக்கமும் இருக்கக்கூடாது. இப்போது பயம் இருந்தால் என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் எந்த ஸ்டெப்புமே ஃபார்வர்டில் போக முடியாது. உங்களோட கோலை நீங்கள் அச்சீவே பண்ண முடியாது. சரி, உங்களுடைய ப்ரெசென்ட் பொசிஷன்லேருந்து உங்களோட ஃப்யூச்சர் பொசிஷன், தட் இஸ் உங்களோட ப்ரெசென்ட் கோல் சிச்சுவேஷன்லேருந்து நீங்கள் ஃப்யூச்சருக்கு ஒரு கோல் செட் பண்ணுறீங்கன்னா ஒரு 10 ஸ்டெப்ஸோ 15 ஸ்டெப்ஸோ தாண்டி போனால் தான் அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே நம்ம வந்து ரொம்ப பயந்துட்டு இருந்தோம்னாக்கா அப்போது செகண்ட் ஸ்டெப்பே நம்ம போக முடியாது. ஸோ இட் வில் பிளாக் யுவர் மூமெண்ட். ஸோ அதனால் அது இருக்க வேண்டாம். ஸோ இது ஷேர் மார்க்கெட்டு இதுக்கு ரொம்ப பொருந்தும். ஷேர் மார்க்கெட்டில் என்ன பயம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே ஐயோ நம்ம போட்ட காசு போயிடுமோ அப்படின்னு. ஓகே, நம்ம ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதுக்கு நம்மளோட லைஃப் எக்ஸாம்பிள் தான். சின்ன வயசில் நம்ம என்ன பண்ணுறோம், குழந்தை பிறந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு கிரெடில் விடுறா, அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி அப்படியே தவழ ஆரம்பிக்கிறோம். அப்புறம் முட்டி போட்டு நகர ஆரம்பிக்கிறோம். சில நேரத்தில் விழுறோம், அப்புறம் எழுந்து உட்காடுறோம். உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக செவத்துக்கு பிடிச்சி அந்த இதெல்லாம் பிடிச்சி கொஞ்சம் நிற்க கற்றுக்குறோம், அப்புறம் நடக்க கற்றுக்குறோம். அப்போ ஒரு ஸ்டேஜ்லேயும் சின்ன ஜர்க்கு இருந்து தானே இருக்குது, விழுந்து ஏந்துக்கிறோம் இல்லையா? சரி, ஓகே, குழந்தை பருவத்தை விட்டுடுங்க. நீங்கள் அடுத்த லெவல் போகலாம். ஒரு 10 to 15 இயர்ஸ் ஏஜ், இல்லைனா 8 to 15 இயர்ஸ் ஏஜில் போகும்போது நம்ம ஸ்கூட்டர் கற்றுக்க முடியாது. ஏன்னா லைசன்ஸ்லாம் வந்து 88 மேலே. ஸோ சைக்கிள் கற்றுக்குறோம். அப்போ சைக்கிள் கற்றுக்கும்போது என்ன ஆகுது, பின்னாடி அப்பாவோ அம்மாவோ பிடிச்சி சொல்லிக் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது என்ன ஆகுது, சில நேரத்தில் கீழே வரும், முட்டியில் ஸ்க்ராட்ச் ஆகுது, ஸ்மால் பிளட் வருது வெளியில். அதை பார்த்து பயந்துட்டோமா, அதுக்கப்புறம் எழுந்து நிமிந்து அதுக்கு மருந்து போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் லெவல் நம்ம மூவ் ஆகிட்டு தான் இருக்கிறோம். ஸோ நோ இஷ்யூஸ், தைரியமாக. இப்போ நீங்கள் அதை பார்த்து பயந்துட்டிங்கன்னா நீ இவ்வளோ சைக்கிளே ஓட்ட தெரியாது, அவ்வளோதான். சரி, சைக்கிளில் விழுந்ததுனால என்ன பண்ணுவீங்க, 18 இயர்ஸ் ஆனோடனே இன்னும் தைரியம் வராது. அப்போ என்ன பண்ணுவோம், ஸ்கூட்டர் கற்றுக்க மாட்டீங்க. ஸ்கூட்டர் கற்றுட்டு 18 to 20 to 25 இயர்ஸில் ஸ்கூட்டர் கற்றுட்டு நாளைக்கு ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு பையன் வேலைக்கு போகிறான், பொண்ணு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னாக்கா அந்த பசங்க என்ன ஆகும், ஒரு கார் லோன் எழுதி போட்டு கார் கற்றுக்கிறதுக்கு பயப்படுவாங்க. ஐயோ நம்ம கார் ஓட்டினா யார் மேலே இடிச்சிட்டு போகிறோம். ஸோ இந்த பயம் தயக்கம் இது எல்லாத்தையும் கொஞ்சம் ப்ளீஸ் மூட்டை கட்டி வச்சுட்டு சின்ன அடி வாங்குறது தப்பு கிடையாது. அதே தான் ஷேர் மார்க்கெட்லேயும். ஒரு 50,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க போடுறீங்க அப்படின்னாக்கா ஒரு 1000 குறைச்சி காட்டும். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அப்படி குறைச்சி காட்டும். பட் கொஞ்சம் பேஷன்ஸ் நீங்கள் கரெக்ட் பண்ணிச்சிங்கனாக்கா நான் சொல்கிறேன், என்னுடைய ஒன் டே ஒன் ஷேரோட மெயின் அப்ஜெக்டிவே கீப் ஃபார் மினிமம் 1 இயர். ஏன் இந்த 1 இயர் நான் பேஸாக வச்சுன்னு சொல்கிறேன்னா, நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டாலே நம்ம என்ன பண்ணுறோம், 1 இயர் வெயிட் பண்ணுறோம். என்ன வெயிட் பண்ணுறோம்,
ஒரு 7% இன்ட்ரெஸ்ட்டுக்கும் 8% இன்ட்ரெஸ்ட்டுக்கும் நம்ம வெயிட் பண்ணுறோம். எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறோம்? 365 டேஸ். வேறு ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் டேஸு 200 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஹாலிடேஸ்லாம் போக. இந்த ஒரு 200 நாள் நீங்கள் வெயிட் பண்ண முடியாதா? வெயிட் பண்ணால் அதுக்குள்ளே என்ன ஒரு டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுறாங்க, ஒரு போனஸ் டிக்ளேர் பண்ணுறாங்க, ப்ராஃபிட் கண்டிப்பாக கிடைக்க தான் செய்யும். ஸோ டோன்ட் ஹேவ் தட் மைண்ட் செட். ஸோ ஈஸியாக இதாகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒன்று வாங்கினோம்னா சேர்னிங் டைம் சொல்லுவோம். அதாவது என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ரொட்டேஷன் மாற்றணும்னா நீங்கள் 1 இயர் கழிச்சு மாற்றுங்க. அதுக்குள்ளேயே 10 ரூபா வந்துட்டு திருப்பி இறங்க, நான் 10 ரூபா வந்தோடனே நான் விற்றுட்றேன், 12 ரூபா 10 ரூபா விற்றோன்னே நான் 15 ரூபாய்க்கு லாபத்தில் போகும். சரி, 10 ரூபாய்க்கு விற்றா ஒரு 3 ரூபா குறையும். சந்தோஷப்படுவீங்க. அதை பற்றி நம்ம 10 ரூபாய்க்கு நம்ம விற்றுட்டோம் ப்ராஃபிட்டில், இன்றைக்கி விற்றுந்தா நமக்கு 7 ரூபா தான் கிடைக்கும். இன்னும் 2 நாள் கழிச்சு என்ன ஆகும்? 5 ரூபா போகும். ஐயோ, நம்ம பார்த்தியா 5 ரூபா லாபம் கிடச்சிது. பட் என்ன ஆகும்? திருப்பியும் அந்த இறங்கினது திருப்பி ஏற போயிட்டு 20 ரூபா 25 ரூபா ப்ராஃபிட்டில் போய் நிற்கும். பார்த்துட்டே இருக்கும்போது ஐயோ, நான் இன்றைக்கி அந்த ரேட்டில் விற்றுட்டேன், இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் இன்னொரு 10 ரூபா லாபம் கிடச்சிருப்பேன். நான் 10 ரூபா லாபத்தில் விற்றேன், இப்போ நான் விற்றுந்தா எனக்கு 20 ரூபா லாபம் கிடைக்கும். ஸோ இதுதான் மைண்டு. மனுஷனோட மைண்டு வந்து இதுதான். ஸோ இந்த மைண்டை வந்து அலைய விடாமல் பேஷன்ஸாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி அந்த 90%ல் நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஸோ 80, 17 அப்படியே குறைச்சிட்டே வரீங்க இல்லையா, அந்த லிஸ்ட்டில் வந்து நீங்கள் 10% குரூப்போட சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் போகலாம். சரி, கொஸ்டின் என்னென்னா, இன்வெஸ்டிங் இன் அண்ட் ட்ரேடிங் இன் ஸ்டாக் மார்க்கெட் இஸ் அ பிஸ்னஸா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ஆமாம் இட்ஸ் அ பிஸ்னஸ் அப்படின்றா. சில பேர் கேட்டால் என்ன சொல்கிறா, இட்ஸ் அ கேம்பிளிங், பந்தயம் கட்டுறது மாதிரி தான் இருக்குது, குதிரை பந்தயம் கட்டுற மாதிரி இருக்குது, சீட்டாட்டம் மாதிரி இருக்குது, லாஸ் ஆகிடுறது அப்படின்னா. ஏன்னா இந்த பிரின்சிபல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணல. தட் இஸ் த ரீசன். ஸோ நான் இன்னும் ஒரு கம்மிங் வீக்லி செஷன்ஸ்லாம் என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் உங்களுக்கு வேணும், என்னென்ன காம்படிஷன்ஸ்லாம் வேணும்னு ஒன்று நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இது ஆல்மோஸ்ட் ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் மாதிரி தான் உங்களுக்கு போகும். பட் அட் த சேம் டைம் ஹவு டு கெட் த மணி பேக் அப்படின்றது தான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்னாக இருக்கும். இப்போது போத் பிஸ்னஸ் அண்ட் கேம்லிங் சில பேர் சொல்லியிருக்கா. இப்போது இது மூணுமே நம்ம கன்க்ளூட் பண்ண முடியுமா? பிஸ்னஸ் தான் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவீங்க, கேம்லிங் தான் சொல்லுவீங்க. சரி, ஓகே, ஃபார் அசம்ஷன் பர்பஸு இட்ஸ் அ பிஸ்னஸ் அண்ட் கேம்லிங்னே வச்சுனே பேசுவோம். ஓகே, ரைட். இப்போது எதனால் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆகுது மார்க்கெட்டில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, மார்க்கெட் ஏன் விழுது எழுந்துக்குது விழுது எழுந்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஒரு சில ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்ட் இன்சிடென்ட்டு நம்ம டொமேட்டோ பற்றி எல்லாருக்குமே தெரியும். 1 லிட்டர் பெட்ரோல் விலை உங்களுக்கு தெரியும், 102 ரூபா அப்படியே ஸ்டெடியாக இருக்குது. ஓகே, ஒரு கிட்டத்தட்ட 500 நாளைக்கு மேலே போயிடுச்சு, ஸ்டெடியாக இருக்குது. அது கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கான். வேறு இந்த டொமேட்டோவில் என்ன ஆகுது, நிறைய ப்ரைவேட் செக்டார் அங்கே இங்கெல்லாம் மூவாயி 200 ரூபா வரைக்கும் 1 கிலோ போச்சு. பெட்ரோல் விலையை விட ஜாஸ்தி போச்சு. டிமாண்ட் சப்ளை. ஸோ டிமாண்டை க்ரியேட் பண்ணி சப்ளையை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, ப்ரைஸ் ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. சேம் திங் அப்ளைஸ் டு ஷேர் மார்க்கெட். இதில் போட்டுக்க ரூல் எல்லாமே ஷேர் மார்க்கெட்டுக்கு அப்ளை ஆகும். பேங்க் ரேட்டில் வட்டி விகிதங்கள் உங்களுக்கே தெரியும், அது வரும். அதே மாதிரி ஸ்பெக்குலேட்டிவ் ப்ரெஷர். அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சில பேர் வந்து ஸ்பெகுலேஷன் பண்ணுறாங்க. பண்ணும்போது என்ன வரும், அந்த ப்ரெஷர்னால மார்க்கெட் இறங்குது. திருப்பி அந்த ஸ்பெகுலேஷன் அவங்க மாற்றி பேசும்போது மார்க்கெட் இருக்குது. சில நாள்லாம் சொல்லுவாங்க, இன்றைக்கி இந்த ஷேர் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் ஒரு 10%க்கு மேலே போகும் அப்படின்னு யாராவது சொல்லிவிட்றா. ஸோ அதை வச்சு வாங்குகிறோம். 10% மேலே போகிறது விற்றுரும், இன்னும் நாள் போனால் 10% இறக்க போகிறோம். அதெல்லாம் வந்து ஸ்பெகுலேஷன். இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டாம் ரொம்ப டீட்டெயிலாக. பட் நம்மளோடைய பொறுத்த வரைக்கும் என்ன, பொறுமை, உங்களுடைய திறமை, அதே நேரத்தில் உங்களுடைய ஃபியர் ரிமூவல், தட் இஸ் பயத்தை ஒதுக்கிறது, தயக்கத்தை ஒதுக்கிறது, அதுதான் உங்களுடைய வேலையாக இருக்கணுமே தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது. சேஞ்ச் இன் கம்பெனிஸ் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். கம்பெனி மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் ஆனாலும் அதில் உங்களுக்கு சில சேஞ்சஸ்லாம் வரும். ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த கம்பெனி அப்படின்னு பார்க்கும்போது கம்பெனியோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸு. ட்ரேட் சைக்கிள்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரேடிங் சைக்கிள் மாறிதே இருக்கு இல்லையா, T+1 T+2 எல்லாம் கொடுத்துட்ருக்கா இல்லையா, அதெல்லாம். அப்புறம் பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ், கவர்மெண்ட் சேஞ்சு எல்லாமே. எக்ஸ்பெக்டட் மான்சூன், மழை பெய்யுறது, அதை வச்சு விளைச்சல்கள்லாம் வரதுனால நல்லா இருக்கணும். ஆயில் ப்ரைஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். க்ரூட் ப்ரைஸஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 85 ரூபா கிட்ட இதுவாகிட்டு இருக்குது. 110 ரூபா 120 ரூபா வரைக்கும் ஒரு பேரல் போயிட்டு இருந்தது. இப்போது அதனால் நாங்கள் ஆயில் கம்பெனிஸ்லாம் கொஞ்சம் ரியாக்ட் ஆகும். இதெல்லாம் தான் ஃப்ளக்சுவேஷன்ஸோட மேஜர் க்ரைட்டீரியா அண்ட் மேஜர் பாயிண்ட். இப்போது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து அண்ட் கேபிட்டல் அமௌண்ட் என்னன்றது பார்க்கும். மார்க்கெட் பிளேஸ் த இன்வெஸ்டர்ஸ் பை அண்ட் செல் ஷேர்ஸ், அதாவது பேர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு பேர். ஓகே, அப்போ டோட்டல் கேபிட்டல் அவைலபிள் பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ்ட் கேபிட்டல்னு பேர். ஒரு கம்பெனி வந்து 20 லட்சம் கேபிட்டல் போடுறாங்க, 30 லட்சம் கேபிட்டல் போனால் ஆத்தரைஸ்ட் கேபிட்டல். ஷேர் கேபிட்டல் இருந்து நம்மள மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் பப்ளிக் வாங்குறா இல்லையா, பப்ளிக் இஷ்யூஸ் பண்ணி, அதுக்கு பேர் ஷேர் கேபிட்டல். ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் வேறு, ஷேர் கேபிட்டல் வேறு. ஸோ அப்போது இன்க்ளூடிங் த ப்ரொமோட்டர்ஸ் எல்லாம் போட்டு பண்ணது வந்து டோட்டல் கேபிட்டல் வந்து ஷேர் கேபிட்டல் இருந்தது. அப்போ இதில் யாரெல்லாம் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீட்டைல் இன்வெஸ்டர், நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் எல்லாம் வந்து போடுறவங்க வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர், ஆர்ஐஸ்ன்னு சொல்லுவோம். ஹை நெட்வொர்த் இன்வெஸ்ட்னா அவங்களாம் வந்து லேக்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் கணக்கில் போடுறவங்க. ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபைனான்ஸ் கம்பெனிஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறா இல்லையா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணுறா இல்லையா, அதெல்லாம் வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த கேட்டகரியில் வந்துடும்.
ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்னால் எஃப்ஐஎஸ் வேரியஸ் கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கெல்லாம் வந்து வட்டி விகிதம் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இந்தியாவில் வந்து நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுனால என்ன பண்ணுறோம், நம்ம மார்க்கெட்டாக யூஸ் பண்ணி. ஸோ உங்களுக்கு எதாவது வேணும்னாக்கா நீங்கள் நெக்ஸ்ட் வந்து என்னுடைய செஷனில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும். என்னுடைய